கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்திற்குட்பட்ட 5 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி வாரியாக புதிய வாக்காளர்கள் சேர்த்தல், நீக்குதல் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு தலைமை வகித்து ஆலோசனை வழங்கி பேசினார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சங்கரதாஸ், சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் கீழப்பருத்திக்குடி கிராமத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முனைவர் கானூர் கோ. பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே. ஏ. பாண்டியன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்தராசு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிமுக பொன்னவராயன் கோட்டை வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான சி. வி. சேகர் கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். தஞ்சை தெற்கு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பொறுப்பாளர்கள் எம். ஆர். திவாகர், வி. அலையருண் மற்றும் ஜி. நடராஜன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். கோவையில் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகள் திறந்து வைக்கப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணா காலனியில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நவீன இறகு பந்து மைதானத்தை சட்டமன்ற உறுப்பினர் கே. ஆர். ஜெயராம் திறந்து வைத்தார். தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் 16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவையும் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அவர் அப்பகுதி மக்கள் நடத்திய பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.